இன்று நம் கைகளில் இருக்கும் இந்த புனிதமான குர்ஆன் வெறும் காகிதங்களால் ஆனது அல்ல. இதன் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலும் நூற்றுக்கணக்கான வீரர்களின் இரத்தமும் ஒரு மாபெரும் தியாக வரலாறும் ஒளிந்திருக்கிறது. ஒரு போர், ஒரே நாளில் 70க்கும் மேற்பட்ட குர்ஆன் அறிஞர்களின் மரணம், இஸ்லாமிய வரலாற்றையே உலுக்கிய அந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? அதுதான் யமாமா போர். நபி அவர்கள் மறைந்த பிறகு அரேபியாவில் ஒரு பெரும் குழப்பம் வெடித்தது. முசைலமா என்ற பொய்யன் தன்னை தூதர் என்று அறிவித்துக் கொண்டு 40,000 படை வீரர்களுடன் மதீனாவை அச்சுறுத்தினான். 40,000 படை வீரர்களுடன் மதீனாவை அச்சுறுத்தினான். அப்போது கலிபாவாக இருந்த அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் மாவீரன் காலித் இப்னு வலீத் தலைமையில் இருப்பினார்கள். அந்த படையில் இருந்தவர்கள் சாதாரண வீரர்கள் மட்டுமல்ல, குர்ஆனை தங்கள் இதயங்களில் மனனம் செய்து வைத்திருந்த ஹாஃபில்கள். யமாமா என்ற இடத்தில் போர் மூண்டது. எதிரி படை மிக வலிமையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் முஸ்லிம் படை பின்வாங்கத் தொடங்கியது. யா அஹ்லல் குர்ஆன், நாங்கள் பின்வாங்கினால் எங்கள் உள்ளிருக்கும் குர்ஆனுக்கு என்ன மரியாதை? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா தகுதுஹு சினதுன் வலா நௌம். அங்கிருந்த சாலிம் ரலி என்ற தோழர் தனது வலது கை துண்டிக்கப்பட்ட போதும் இடது கையால் கொடியை பிடித்துக் கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இரு கைகளும் போன போது மார்போடு கொடியை அணைத்துக் கொண்டு சரிந்தார். எதிரிகள் ஒரு பெரிய கோட்டை தோட்டத்திற்குள் ஒளிந்து கொண்டனர். அங்கே நுழைவது சாத்தியமில்லை. என்னை ஒரு கேடயத்தில் வைத்து ஈட்டிகளால் கோட்டைக்குள் தூக்கி எறியுங்கள். அப்போது பரா இப்னு மாலிக் அலி என்ற வீரர் நூற்றுக்கணக்கான எதிரிகளுக்கு நடுவே ஒற்றையாளாக விழுந்து படுகாயமடைந்த நிலையிலும் கோட்டை கதவை திறந்து தியாகம் செய்தார். அந்த தோட்டம் இரத்தத்தால் சிவந்தது. அதனாலே அது மரணத் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. போர் முடிந்தது. வெற்றி கிடைத்தது. ஆனால் களத்தில் குர்ஆனை மனனம் செய்த 70க்கும் மேற்பட்ட உன்னத தோழர்கள் ஷஹீத் ஆகி கிடந்தனர். இந்த செய்தி மதீனாவில் இருந்த அபூபக்கர் சித்திக் அலி மற்றும் உமர் அலி. இப்படியே ஹாஃபில்கள் மறைந்தால் குர்ஆன் அழிந்து விடுமே. அபூபக்கர் சித்திக் அலி மற்றும் உமர் அலி ஆகியோரை நிலை குலைக்கச் செய்தது. அந்த ஒரு பயம்தான் சிதறி கிடந்த குர்ஆன் வசனங்களை முதலில் ஒரு புத்தகமாக தொகுக்க காரணமாக அமைந்தது. இன்று நாம் ஓதும் குர்ஆனின் ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த யமாமா போர் வீரர்களின் தியாகம் கலந்திருக்கிறது. அன்று அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து பாதுகாத்ததால் தான் இன்று நம் கைகளில் குர்ஆன் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த வீர வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.